மே தினத்தை ஒட்டி உழைப்பாளர்கள் நினைவு சின்னத்திற்கு மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொழிலாளர்களுக்கு திமுக அரசு எப்போதும் துணை நிற்கும் என்று உறுதியளித்துள்ளார். சர்வதேச உழைப்பாளர்கள் தினத்தை ஒட்டி சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மே தின பூங்காவில் உள்ள உழைப்பாளர்கள் நினைவு சின்னத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பிறகு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொழில் வளர்ச்சிக்கு மட்டுமின்றி தொழிலாளர்கள் வளர்ச்சிக்கு இலக்கு வைத்து செயல்படுவதாக கூறினார். தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி பெருகி வருகிறது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதன் மூலமாக தொழிலாளர்களும் வளர்ந்து வராங்க. தொழில் வளர்ச்சிக்கு இலக்கு வச்சிருக்கக்கூடிய மாதிரியே தொழிலாளர் வளர்ச்சிக்கும் இலக்கு வச்சு இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது சாமானிய மக்களுக்காக, சாமானிய ஆட்சி என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். என்னைக்குமே உங்க கூட இருந்து உங்களுக்காக நிற்கிற உங்களின் ஒருவன் தான் நானும். இந்திய நாடு சமத்துவபுரமாக மாற வேண்டும் என்ற லட்சியத்தில் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் ஏவா வேலு, சேகர் பாபு, MP TR பாலு, மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உழைப்பாளர் தினத்தை ஒட்டி CITU சார்பில் 139ஆம் ஆண்டு மே தின ஊர்வலம் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்டோர் பேரணியில் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில முன்னாள் செயலாளர் K பாலகிருஷ்ணன், சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எப்போது தொடங்கும் என தெரியவில்லை என்று கூறினார். நாடு முழுவதும் இந்த கோரிக்கை ஒரு வலுவான கோரிக்கையாக எழுப்பியிருக்கிற காரணத்தினால் இன்னைக்கு மத்திய அரசு அதுக்கு பணிந்து கொடுத்திருக்கிறது. ஆனால் எப்போது அந்த பணியை துவங்க போகிறார்கள், எப்போது அந்த பணியை முடிக்கப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை. விரைவிலே துவங்க வேண்டும் என்று எல்லாரும் வற்புறுத்திக் கொண்டிருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கிரேன் உரிமையாளர்கள் சங்கத்தின் உழைப்பாளர் தினம் கொண்டாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட கிரேன்கள் சாலையில் அணிவகுத்தபடி ஊர்வலமாக சென்றன. சென்னை பாடியில் உழைப்பாளர்கள் தினத்தை முன்னிட்டு தேசிய இன்ஜினியரிங் பணியாளர்கள் சங்கம் சார்பில் தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. கட்சி தொடங்கிய பிறகு தாவேக தலைவர் விஜய் முதன்முறையாக செய்தியாளர்களை சந்தித்தார். நான் இன்னைக்கு போறது ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போறேன். கொடைக்கானல் ஒரு ஷூட்காக போறேன். கூடிய சீக்கிரமே உங்க மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பா வேற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்க எல்லாரையும் மீட் பண்ணி நான் பேசுறேன். அரசியல்வாதியான பிறகு முதன்முறையாக செய்தியாளர்களை சந்தித்த விஜய் தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அறிவுரை மட்டும் வழங்கி சென்றார். கொடைக்கானலில் ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள சென்னையிலிருந்து தனி விமானத்தில் மதுரைக்கு விஜய் புறப்பட்டார். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் தாவேக தலைவராக முதன்முறையாக செய்தியாளர்களை விஜய் சந்தித்தார். அப்போது மதுரையிலிருந்து கொடைக்கானலுக்கு செல்லும்போது தனது வேன் மற்றும் காரை பின்தொடர்ந்து ரசிகர்கள் யாரும் வரவேண்டாம் என கேட்டுக்கொண்டார். என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன், நீங்களும் சேஃபா அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே ஃபாலோ பண்ணுறதோ, இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ, பைக் மேலே நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதிங்க. ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கு. கோவையில் தாவேக பூத் கமிட்டி மாநாட்டின் போது கட்டுக்கடங்காத கூட்டம் திரண்டது பேசுபொருளான நிலையில் தன்னை காண ஆபத்தான செயல்களில் தொண்டர்கள் ஈடுபடக்கூடாது என விஜய் அண்மையில் எக்ஸ் பதிவில் கண்டித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தாவேக தலைவர் விஜயை காண வந்த ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களின் ஆரவாரத்தால் மதுரை விமான நிலையம் அதிர்ந்து போன காட்சிகளேவை. கொடைக்கானலில் நடைபெறும் ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக நடிகர் விஜய் தனி விமானம் மூலம் மதுரைக்கு வந்து உற்சாகத்துடன் தரையிறங்கினார். விமான நிலையத்தில் காலை முதலே குவிந்திருந்த ரசிகர்கள் விஜய்க்கு உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது ஒரே நேரத்தில் விமான நிலையத்திற்குள் மொத்த கூட்டமும் செல்ல முயன்றதால் கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறினர். விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்த விஜயின் வாகனத்தை சூழ்ந்து கொண்டு ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர். தன்னை காண காலை முதலே மதுரை விமான நிலையத்தில் குவிந்த ரசிகர்களையும் தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தும் வகையில் காவல்துறையின் எச்சரிக்கையை மீறி திடீர் ரோட் ஷோ சென்றார் விஜய். ஜனநாயகன் படப்பிடிப்பிற்காக மட்டுமே மதுரை செல்வதாக முன்பு கூறியிருந்த விஜய் மதுரையில் தொண்டர்களை கண்டதும் திடீரென தாவேக துண்டு அணிந்து கொண்டு அரசியல்வாதியாக மாறினார். தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் கூட்டத்திற்கு நடுவே அவர் ரோட் ஷோவும் சென்றார்.
தன்னை ஆபத்தான முறையில் பின்தொடர வேண்டாம் என்று விஜய் கூறியதை பொருட்படுத்தாத வகையில் அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து ஏராளமானோர் சென்றனர். இதனிடையே விஜயின் கேரவன் மீது ரசிகர்கள் ஏறியதால் அதன் முன்பகுதி சேதமடைந்தது. மேலும் ரசிகர்கள் ஏறுவதை தடுக்க வேனின் மீது விஜயை சுற்றி 3 பவுன்சர்கள் அமர்ந்திருந்தனர். இதனையடுத்து பின்தொடர்ந்து வந்தவர்களை மதுரை அடுத்த பெருங்குடி அருகே போலீசார் தடுத்து நிறுத்தினர். அதன் பின்னர் கொடைக்கானல் தாண்டிக்குடிக்கு சென்ற விஜய்க்கு தொண்டர்கள் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர்.